விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக போக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு அற்புதமான இடத்துல இருக்கார். சனி மட்டும் ஜென்மத்தில் இருந்துட்டு உடல் அசதி சோர்வு. ஊர்ல வந்து ஒரு நோய் வருதுன்னா, அந்த கிருமிகள் பரவுதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வரதில்லை, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வரதில்லை. இந்த கிரகநிலைகள் பலவீனப்பட்டவங்களுக்கு தான் வரும். அதே சமயம் நம்ம போய் வந்து காய்ச்சாத தண்ணி குடிக்க வைக்கும், மோசமான தண்ணி குடிக்க வைக்கும், ஏதாவது போல ஜன்னல் திறந்து வச்சிருப்போம், கொசு வந்து கடிக்க வைக்கும், ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு வந்து முடக்கத்தை உண்டு பண்ணவே பார்த்து கிரகங்கள் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு அப்படி இறைஞ்சல் பண்றதுக்கான வேலைகளையும் செய்யும். கிரகங்களுக்கு நிறைய சக்திகள் இந்த பூமியில் இருக்கு. இப்போ விஷ கிரகம்னா அந்த விஷ சக்திகளுக்குள்ள இறங்கி வரும். இரும்பு கிரகம்னா வாகனம் ஓடுறவங்களுக்கு வழியா வரும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கோம், அது மூலமா தான் வரும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து அந்த சனியோட பாதிப்பு இருந்தாலும் குருவோட ஆற்றல் மிகுந்தனா சந்திரன் 9 கிரகங்களை பார்க்கறது எல்லாமே இன்னைக்கு இறையருள் கூடி சிறப்பு பெறக்கூடிய செஞ்சிருக்கோம். தேவைக்கு பணம் வரும், புதிய முயற்சிகள் கைகூடும், வரன் பற்றிய நிலையில இறுதி முடிவு எடுக்கப்படும், அது சொத்து சேர்க்கை உண்டாகும். விசாரணர்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள். பைரவருக்கு முடிஞ்ச அந்த சனிகிரக பாதிப்பு நீங்கி குருவருள் கைகூடுவார். அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதர வழியை பத்தி கொஞ்சம் கவலைகள் இருக்கு. அவங்களுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் முடிவானதுல மகிழ்ச்சி கூட உங்களுக்கு இருக்கும். நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா சிவன். பள்ளியர பூஜையில வந்து பார்வதியும் சிவனும் ஒன்னா இருக்கிற பூஜை நீங்க இரவு 8 மணிக்கு கலந்துக்கலாம். முடிஞ்ச கலந்துக்குங்க, அல்லது சிவபுராணம் படிச்சு வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு துர்க்கை வழிபாடு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். 3 சக்திகள் ஒன்றிணைந்த சக்தி இருக்கு.